ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் முந்தானத்து நடந்த லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த டோஜ் ரிட்ஜுங்கிற இந்த மைனிங் வெப்சைட்டை பற்றி எனக்கு ஒரு ரிவ்யூ போடுங்க ஜி அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இது வந்து ஃப்ரீயாகவே சில 10 மெகாஸ் பவர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை 0.023 சம்திங் இருந்தாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரியலாக ஆர் ஃபேக்கா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மாதிரி இதில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து நான் சொல்கிறத கேட்டுட்டு அது பண்ணுங்கள். அது மாதிரி இதில் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நான் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கணும் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஆஃப் நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட் பேர் டோஜ் ரிச். ஸோ இதில் ஒர்க் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. உங்களுடைய ஃபோன் பேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு வாலெட் அட்ரஸில் உங்களுடைய அதாவது உங்களுடைய DogeCoinோட அட்ரஸ் வித்துட்டு DogeCoinோட டெபாசிட் அட்ரஸ் இருந்தாலே போதும். நீங்கள் ஜஸ்ட் அதை DogeCoin டெபாசிட் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு, ஸோ அதாவது ரிசீவுங்கிற இருக்கும்ல, ஸோ அதில் போய் நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக இதில் வந்து லாகின் ஆர் சைன் அப் இந்த இடத்துல இந்த மாதிரி கேட்டிருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸோ இது உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. எந்த பாஸ்வேர்டோடும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லாகின் ஆர் சைன் அப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 மெகாஸ் பவர் வந்து இவங்களே கொடுத்துருவாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் என்னடா ஒர்க் பண்ணணும்னு கேட்டால் நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை சொல்லப்போனால். ஏன்னா வந்து இது வந்து ஒரு க்ளவுட் மைனிங் பேஸில் தான் கொடுத்துருக்காங்க. சரிடா இதில் என்னடா இதுதான் புதுசாக இருந்து சொல்கிற ஒரே சேம் தானடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய ஒரு இதில் நமக்கு நட்டம் வரப்போகிறதுல வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து இதோட அதாவது அவங்க கொடுத்துருக்க 10 மெகாஸ் பவரில் ஃப்ரீ பவர்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. மொத்தமே 30 நாளைக்கு தான், அதாவது ஒரு மாதத்துக்கு தான் இவங்க வந்து அதோட வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த நிமிஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா டோஜ் வந்து 0.000 சம்திங் நம்மளால் மைனிங் பண்ண முடியும். அதுமாதிரி பெர் டேக்கு பார்த்திங்கன்னா 0.0025 சம்திங் வந்து பெர் டேக்கு நம்மளால் மைனிங் பண்ண முடியும். ஸோ நான் நேற்று தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கேன். இதில் இன்னொன்று என்னென்னா வித்ட்ரா. ஸோ இது வித்ட்ரா வந்து உடனே வரும்னு போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு இன்னும் வரல. ஏன் கேட்டிங்க அப்படின்னா இல்லை வித்ட்ராவில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிமம் பார்த்திங்க அப்படின்னா வித்ட்ராவுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கணும். அதாவது என்ன அமௌண்ட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, வித்ட்ராக்கு அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 0.03 சம்திங் இருந்தால் தான் வந்து, ஆனால் நோ மினிமம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே 0.03 சம்திங் இருந்தால் தான் வந்து நம்ம வந்து வித்ட்ராவே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட்ஒர்க் ஃபீஸ்லாம் கிடையாது அப்படின்னு 0% கொடுத்துருக்காங்க. 24 ஹவர்ஸ் வித்ட்ரா லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் டோஜ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இந்த 0.03 வந்து நம்ம ஃப்ரீ வெர்ஷனில் நம்ம அதாவது ஃப்ரீயாக நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இந்த 0.03ல் நம்ம வந்து வித்ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க கொடுத்துருக்க டைம் படி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பெர் டேக்கு 0.025 சம்திங் வந்து நமக்கு பெர் டே கிடைக்கும். அதே 30 நாளைக்கு அந்த ஃப்ரீ மைனிங்கில் வந்து 0.075 சம்திங், அதாவது வித்ட்ரா பண்ணுற அளவுக்கு நமக்கு அமௌண்ட் வந்துடும். 0.075 வந்து நமக்கு வந்துடும் எந்த ஒர்க்குமே பண்ணாமல். ஆனால் வந்து அவங்க அந்த வித்ட்ரா பண்ணும்போது அந்த அமௌண்ட் கொடுப்பாங்களான்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது மட்டும் இல்லை, கீழே பர்ச்சேஸ் பிளான்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்பி நம்ம வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வாங்காதீங்க. ஏன்னா 30 டோஜுங்கிறது நம்ம ஒரு காசுக்கு 700 நம்ம சம்திங் வரும். சரி, இதை போட்டால் வந்து டெய்லி இன்கம் மூலம் வருது. அது மட்டும் இல்லை 30 டோஜுக்கு ஒரு வருஷத்துக்கு உண்டான பேசிக் மேக் கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து வேஸ்ட்டு தான். ஆனால் எந்நேரத்தில் வந்து இந்த வெப்சைட்லாம் மூடிட்டு போவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா யாருமே டெபாசிட் பண்ணாதீங்க. அந்த 0.03 சம்திங் இது வேணும் உங்களுக்கு, எந்த ஒரு வேலையுமே பண்ணாமல் வேணும் அப்படின்னு கேட்டால் கரெக்டாக வந்து இதை சும்மா ஒரு ஆக்டிவேட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 0.03 வந்து உங்களுடைய வாலெட் பேலன்ஸ்க்கு மாற்றிக்கலாம். அதாவது ஃபோன் பே வாலெட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இதுதான் முக்கியமான ஒரு இது. அது மட்டும் இதில் வந்து ரொம்பலாம் ஒரு ரியலான வெப்சைட் மாதிரிலாம் எனக்கு தெரியல. அவர் கேட்டார். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் அவருக்கான இந்த வீடியோ எடுத்தேன். எந்த காரணத்துக்குள்ள டெபாசிட் மட்டும் பண்ணிடுறாங்க. டெபாசிட் பண்ணிங்கன்னா எந்நேரத்தை இழுத்துட்டு மூடிட்டு போவாங்கன்னே தெரியாது. அந்த ஒரு மாதத்துக்குள்ளே சப்போஸ் நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன், அந்த ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டாவது எடுக்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ எடுக்க காரணமே அவர் கேட்ட கேள்விக்கு இது இந்த ரியலாக ஃபேக்காக அது பற்றின டீட்டெயில் சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு எடுத்தேன். ஸோ அதனால் இந்த பேசிக் பிளான் இந்த இதெல்லாம் எதுவுமே நீங்கள் போடாதீங்க. ஜஸ்ட் வந்து எதுவுமே போட வேணாம். நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரீயாக யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த 0.03 சம்திங் 0.07 வந்து நம்ம 30 நாளைக்கு கிடைக்கும். ஸோ இந்த அமௌண்ட் எடுக்குன்னு நினச்சா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. நானுமே சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். அந்த வீடியோ வந்து ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக்காக எதுலேயும் போகக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நிறைய நம்மளோட ரிவ்யூ வீடியோ கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.